Hi friends, அனைவருக்கும் வணக்கம். நான் பிரகாஷ் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நான் எதை பற்றி சொல்ல போகிறேன்னா, நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் என்கிட்ட பில் ஆஃப் லேடிங் அதில் என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குது சார், இதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு என்கிட்ட கேட்டிருந்தார். அதுக்காக நான் பில் ஆஃப் லேடிங் பற்றி நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மூலமாக நீங்கள் ஏற்றுமதி தொழில் எப்படி கற்றுக்கிடலாம் அப்படின்றத நான் இப்போது சொல்கிறேன். மெம்பர் ஒன்லி வீடியோஸ் அப்படின்னு நான் வச்சுருக்கிறேன். நீங்கள் ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணிவிட்டு ஏற்றுமதி தொழில் நீங்கள் கற்றுக்க முடியும். நம்ம சேனலில் ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணணும். ரெண்டாவது, எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் வீடியோஸ் கிளாஸ் அப்படின்னு நான் சேல்ஸ் பண்ணுறேன். அது மூலமாகவும் அந்த வீடியோஸ் மூலமாகவும் நீங்கள் ஏற்றுமதி தொழில் நீங்கள் கற்றுக்க முடியும். மூன்றாவது, ஏற்றுமதி தொழிலுக்கு தேவைப்படுற அந்த டாக்குமெண்ட்ஸ், அதாவது நிறைய பேருக்கு டாக்குமெண்ட்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு தெரியாது. அவங்களுக்குலாம் நான் என்ன பண்ணுறேன்னா அந்த மாடல் டாக்குமெண்ட்ஸ் நான் கொடுக்குறேன். அதே மாதிரி எஃப்ஓபி அண்ட் சிஏஎஃப் ப்ரைஸ் கால்குலேட்டர், அந்த விலைகளை கால்குலேட் பண்ணுறது ஒரு டிஃபிகல்ட்டாக இருக்கும். எஃப்ஓபி ப்ரைஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது, சிஏஎஃப் ப்ரைஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதுக்கெல்லாம் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா எக்ஸல் ஷீட்டில் ஒரு கால்குலேட்டரை ரெடி பண்ணியிருக்கேன். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த வேல்யூஸ் என்டர் பண்ண உடனே உங்களுக்கு ஈஸியாக எஃப்ஓபி ப்ரைஸ் அண்ட் சிஏஎஃப் ப்ரைஸ் கிடச்சிரும். இதை பற்றின அந்த ஃபுல் டீட்டெயில்ஸையும் நான் எதில் கொடுத்துருக்கேன்னா ஒரு வீடியோவை நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வீடியோவுடைய லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோடைய நேம் என்னென்னா லேர்ன் எக்ஸ்போர்ட்ஸ் ஃப்ரம் த ரியல் எக்ஸ்போர்ட்டர். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம கோர்ஸ் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் இன் தமிழ் சேனலில் இருக்கிற அந்த கோர்சஸ் பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு இருக்கும். வாங்க இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஏற்றுமதி தொழில் இதை பொறுத்த வரைக்கும் மெயினாக கடல் வழியாகவும் எக்ஸ்போர்ட் நடக்குது, அதே மாதிரி விமானம் வழியாகவும் எக்ஸ்போர்ட் நடக்குது. இதில் நீங்கள் கடல் வழியாக எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போது நம்ம என்ன பண்ணுவோம், உங்களுடைய குட்ஸை நீங்கள் யார்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுவீங்கன்னா உங்களுடைய C&F ஏஜெண்ட்டை ஹேண்ட் ஓவர் பண்ணுவீங்க. அதாவது உங்களுடைய ஷிப்பிங் ஏஜெண்ட்டை ஹேண்ட் ஓவர் பண்ணுவீங்க. அந்த ஷிப்பிங் ஏஜெண்ட்டு தான் என்ன பண்ணுவார்னா உங்களுடைய குட்ஸை கஸ்டம்ஸில் அந்த கிளியரன்ஸ் ப்ராசஸ்லாம் பண்ணி கொடுப்பாரு. கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா உங்களுடைய குட்ஸை எங்கே அந்த அந்த கண்டெய்னர் இருக்குல்ல, அந்த கண்டெய்னரை சீல, அதாவது ஷிப்பில் ஏற்றி வைப்பாங்க. அதை வெசல்ம்பாங்க. ஸோ வெசலில் லோட் பண்ணுவாங்க. இந்த வெசலில் லோட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுடைய அந்த ஷிப்பிங் ஏஜெண்ட், இந்த C&F ஏஜெண்ட், அவர் என்ன கொடுப்பாரு அப்படின்னா ஒரு டாக்குமெண்ட் கொடுப்பாரு. அந்த டாக்குமெண்ட் என்னென்னா ஓஷன் பில் ஆஃப் லேடிங். அப்போது நீங்கள் கடல் வழியாக எக்ஸ்போர்ட் பண்ணும்போது உங்களுடைய ஷிப்பிங் ஏஜெண்ட்டு உங்களுக்கு கொடுக்குற அந்த டாக்குமெண்ட்டுக்கு பேர் தான் ஓஷன் பில் ஆஃப் லேடிங். இப்போ நான் உங்களுக்கு அதை காமிக்கிறேன், ஓஷன் பில் ஆஃப் லேடிங். ஏன்னா இதெல்லாம் நானே எக்ஸ்போர்ட் பண்ணது, அதனால் என்னால் அதை காமிக்க முடியும். இந்த ஓஷன் பில் ஆஃப் லேடிங்கில் என்ன இருக்குது நான் அப்படி ரீட் பண்ணுறேன்னா உங்களுக்கு. இதில் ஓஷன் பில் ஆஃப் லேடிங்கில் லெஃப்ட் சைடு எக்ஸ்போர்ட்டர் நேம் இருக்குது. ஸோ நம்மளுடைய கம்பெனி நேம் தன்வி எக்ஸ்போர்ட்ஸுங்கிற அந்த நேம் இருக்குது. அண்ட் தென் அடுத்தது கன்சைனி நேம் இருக்குது. கன்சைனி நேமில் எங்களுடைய அந்த பையருடைய நேம் இருக்குது. அண்ட் தென் பார்த்திங்கன்னா அது எந்த போர்ட்டில் நாங்கள் லோட் பண்ணுறோம், நாங்கள் இது லோட் பண்ணது தூத்துக்குடி போர்ட்டில், அதே மாதிரி எந்த பிளேஸில் அது டெலிவரி கொடுத்துருக்கோம் அப்படின்ற அந்த இன்ஃபர்மேஷன் இருக்குது. அண்ட் தென் அந்த ப்ராடக்டோடைய டெஸ்கிரிப்ஷன், என்ன ப்ராடக்ட் நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அந்த ப்ராடக்டோடைய டெஸ்கிரிப்ஷன் இதில் இருக்குது. அதுக்கப்புறம் நிறையா சிக்னேச்சர்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த கன்சர்ன்ட் அத்தாரிட்டிஸ்லாம் உங்களுக்கு சைன் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு பார்க்குறீங்களா நீங்கள் இப்போது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கொடுக்குற அந்த ஒரு டாக்குமெண்ட்டுக்கு பேர் தான் என்னென்னா ஓஷன் பில் ஆஃப் லேடிங். இந்த ஓஷன் பில் ஆஃப் லேடிங் இது எதுக்குன்னு இப்போ உங்களுக்கு க்ளீனாக புரிஞ்சிருக்கும். உங்களுடைய ஷிப்பிங் ஏஜெண்ட்டு உங்களுக்கு தர்ற ஒரு பில், இதுதான் ஓஷன் பில் ஆஃப் லேடிங். இது இன்னொரு பில் ஆஃப் லேடிங் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போது ஃப்ளைட் வழியாக நம்ம அனுப்புகிறோம். அப்போது உங்களுக்கு ஒரு பில் ஆஃப் லேடிங் கொடுப்பாங்க. உங்களுடைய குட்ஸு ஃப்ளைட்டில் ஏறிட்டு ரெடி ஆகிட்டு மூவ் ஆகிறதுக்கு. அப்படிங்கும்போது உங்களுக்கு கொடுக்குற அந்த ஒரு பில்லுக்கு பேர் ஏர்வே பில் அப்படிம்பாங்க. ஸோ இப்போ அதுவுமே நான் பார்த்தீங்கன்னா கையில் வச்சுருக்கிறேன். ஸோ இது ஷிப்பிங் பில்லு, ஏர் வழியாக பண்ண அந்த ஷிப்பிங் பில் காப்பி இது நான் வச்சுருக்கிறது. ஸோ உங்களுக்கு அது க்ளீனாக விசிபிளாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். பட் என்ன அப்படின்னா நான் இது எல்லாமே நான் என்னென்னா ஒரு ஸ்கேன் பண்ணி நம்மளுடைய அந்த ரியல் ப்ரூஃப் வீடியோஸில் நான் அது பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ்லாம் எங்கே இருக்குதுன்னா கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது.
ஏன்னா இதெல்லாம் நானே ரியலை எக்ஸ்போர்ட் பண்ணி நம்மக்கிட்ட கையில் இருக்கிற அந்த ஒரிஜினல் பில்ஸ் இது எல்லாமே நான் அந்த கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ரியல் ப்ரூஃப்ஸ் அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா அதில் நிறையா அந்த ஷிப்பிங் பில்ஸு அப்புறம் நிறைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம வீடியோவிலே நான் காமிச்சிருப்பேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ இதில் இந்த ஏர்வே பில்லில் என்ன போட்டிருக்காங்கன்னா அதே மாதிரி தான் ஷிப்பிங் பில் ஃபார் எக்ஸ்போர்ட் போட்டிருக்காங்க. பட் இது ஏர் வழியாக பண்ணது. எக்ஸ்போர்ட்டர் டீட்டெயில் இருக்குது, அண்ட் தென் கன்சைனியோடைய நேம் இருக்குது. ஸோ எக்ஸ்போர்ட்டர் டீட்டெயிலில் நம்ம கம்பெனி நேம் இருக்குது, அண்ட் தென் கன்சைனி டீட்டெயில்ஸில் கஸ்டமருடைய நேம், யூஎஸ்ஏக்கு நாங்கள் இது எக்ஸ்போர்ட் பண்ணது, அந்த விஷயங்கள்லாம் அதில் இருக்குது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா யூ கேன் சி லாட் ஆஃப் பேஜஸ், கேன் சி ஒரு 4 to 5 பேஜஸ் இருக்குது இதில். இது பார்த்தீங்கன்னா ஏர்வே பில். இப்போ உங்களுக்கு ஏர்வே பில்லுக்கும் அந்த சீவே பில்லுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஓஷன் பில் ஆஃப் லேடிங்க்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஓஷன் பில் ஆஃப் லேடிங்கிறது ஒன்றுமே கிடையாது. நான் அகெயின் ரிப்பீட் பண்ணுறேன், புரியலை அப்படின்னா. இட் இஸ் ஜஸ்ட் வெரி சிம்பிள். சி வழியாக ஷிப் பண்ணுறோம், அப்போது உங்களுடைய ஷிப்பிங் ஏஜென்ட்டு உங்கள் குட்ஸ் எல்லாம் நாங்கள் கப்பலில் ஏற்றிட்டோம், ரெடி ஆகிட்டு அப்படின்னு அந்த ஒரு எவிடன்ஸ் உங்களுக்கு கொடுக்குறது தான் அந்த ஓஷன் பில் ஆஃப் லேடிங்கிறது. இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை பத்திரமா கையில் வச்சுக்கிடணும். பையர்கிட்ட கொடுத்துடக்கூடாது. ஏன்னா இது இருந்துச்சுன்னா பையர் ஈஸியாக என்ன பண்ணிடுவாங்கன்னா கிளியர் பண்ணி எடுத்துருவாங்க. அது உங்கள் கையில் தான் இருக்கணும். இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். அதுக்கு அடுத்தது அந்த ஏர்வே பில் சொன்னதில்ல, விமானம் மூலமாக நம்ம பண்ணும்போது நம்மளுடைய ஷிப்பிங் ஏஜென்ட்டு உங்களுக்கு கொடுக்குற அந்த பில்லுக்கு பேர் தான் ஏர்வே பில். உங்களுடைய குட்ஸு ஃப்ளைட்டில் ஏறியாச்சு, ரெடி ஆகிட்டு மூவ் ஆகிறதுக்கு அந்த டைம் உங்களுக்கு கொடுக்குறதுக்கு பேர் தான் ஏர்வே பில். இது ரெண்டும் தான் ரொம்ப முக்கியமான இந்த பில் ஆஃப் லேடிங் விஷயங்கள். ஆக்சுவலாக இந்த பில் ஆஃப் லேடிங் பார்த்திங்கன்னா இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட டைப்ஸ் இருக்குது. அதெல்லாம் ஒரு பிகினருக்கு ரொம்ப தேவைப்படுற ஒரு விஷயங்கள் கிடையாது. இது ரெண்டையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே ஒரு பிகினரால் இந்த ரெண்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே போதும். இப்போ அதுக்கடுத்து நான் உங்களுக்கு இன்னொரு டாக்குமெண்ட் காமிக்கிறேன். அது நான் பார்த்தீங்கன்னா கொரியர் மூலமாக நான் பண்ணது. இது பார்த்தீங்கன்னா கொரியர் மூலமாக பண்ண ஒரு டாக்குமெண்ட்டு. அதில் என்ன போட்டிருக்குன்னா அந்த கொரியர் கம்பெனி நேம் போட்டிருக்கு, அண்ட் தென் ஏர் எக்ஸ்போர்ட் இன்வாய்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு, அண்ட் தென் பில் டு எங்களுடைய அந்த கம்பெனி நேம், அண்ட் தென் ஆரிஜின் எங்கே டூட்டுக்குரின் இந்தியா. இது நாங்கள் டூட்டுக்குரின் வழியாக நம்ம பண்ணது, டூட்டுக்குரின்லேயே நாங்கள் கொரியர் பண்ணது. டெஸ்டினேஷன் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, அண்ட் தென் கன்சைனியுடைய நேம் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அண்ட் தென் என்ன ப்ராடக்ட்டு, என்ன டீட்டெயில்ஸு, இது எல்லாமே அதில் க்ளீனாக மென்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த டாக்குமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபெட்எக்ஸ் மூலமாக நாங்கள் பண்ண அந்த ஒரு ஷிப்மெண்ட்டு. ஸோ அந்த ஏர்வே பில் தான் நான் வச்சுருக்கிறேன். இது வந்து சும்மா ஜஸ்ட்டு ஒரு சாம்பிள் ஷிப்மெண்ட்டு. சாம்பிள்ஸ் நம்ம அனுப்புறதுக்காக நம்ம சாம்பிள் அனுப்பும்போது ஆக்சுவலாக நிறைய சாம்பிள்ஸ் அனுப்பியிருக்கோம். அதில் இது ஒரு சாம்பிள், ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி கையில் வச்சுருக்கேன். அதில் ஃபெட்எக்ஸ் இன்டர்நேஷ்னல் ஏர்வே பில் அப்படின்னு போட்டிருக்கு, அண்ட் தென் நம்மளுடைய கம்பெனி நேம், அண்ட் தென் பையருடைய அந்த டெஸ்டினேஷன் பிளேஸ், அதுக்கப்புறம் ப்ராடக்ட் நேமு, அந்த வெயிட்டு, இது எல்லாமே இதில் க்ளீனாக மென்ஷன் ஆகிருக்கு. ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்ததுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா வந்திருக்கும் இந்த பில் ஆஃப் லேடிங்னா என்ன அப்படின்னு. ஸோ ரெண்டே தான் இருக்குது. இது தவிர நிறைய டைப்ஸ் இருக்குது, பட் அந்த டைப்ஸ்க்குள்ளே நீங்கள் டீப்பாக போக வேண்டாம். இந்த ரெண்டையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆஸ் அ பிகினராக இட் இஸ் எனஃப் ஃபார் யூ. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ocean bill of lading for a sea shipment, and the second one is airway bill for a air shipment. என்னுடைய அடுத்த வீடியோவில் நான் வேறு ஒரு நல்ல பதிவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரகாஷ். நன்றி, வணக்கம். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல்சோ பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.